பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில லேடி சூப்பர் ஸ்டார் பா அப்படின்லாம் சொல்லி எங்க போற டோரா அப்படின்னு வந்திருக்காங்கல்ல. டோரா படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் சும்மா ஜாலியா ஜில் ஜங் ஜக் அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். வாங்க போலாம். டோரா படத்து மேல அவ்வளோ எதிர்பார்ப்பு. காரணம் என்ன அப்படின்னா, நயன்தாரா எங்க தலைவி சிங்க தலைவி அப்படின்ற ரேஞ்சுக்கு நயன்தாராவுக்கு தனியா 40 அடியில கட் அவுட் வச்சு அதுக்கு பாலாபிஷேகம் பண்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் ரசிகர்கள் அதிகமாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வச்சு கரெக்டாக அந்த படத்தை பண்ணிடுறாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். படத்துக்கு கதைன்னு ஒன்று இருக்கணும்ல, அதை ஸ்பாயிலர் இல்லாமல் நான் சொல்லிடுறேன். ஒரு பேய் படம் அப்படின்னா எப்படி இருக்கும், நார்மலாக ஒரு லைஃப் போயிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாராவும் தம்பி ராமையாவும் வந்து அப்பா பொண்ணு அப்படியே அன்பான குடும்பமாக போய்கிட்டு இருக்கு. ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு கார் வாங்க போகிறாங்க. அதை வந்து நீங்கள் ஏற்கனவே ஸ்னீக் பீக்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த காரை நயன்தாரா வாங்கலை, நயன்தாராவை தான் அந்த கார் வாங்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த காருக்கும் நயன்தாராவுக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்பு, அந்த காருக்குள்ளே ஆவி இருக்குன்னா அந்த ஆவி யார் அப்படின்றதெல்லாம் பின்னாடி விளக்கமாக சொல்கிறாங்க. அதுதான் படத்துடைய கதை. பார்த்தீங்களா, எதுவுமே புரியாத மாதிரி ஒரு குட்டி ஸ்பாயிலர் கூட இல்லாமல் எவ்வளோ அழகாக கதை சொல்லிட்டேன்னு. மாயா படம் ஹிட் ஆன உடனே நயன்தாராவுடைய கால் ஷீட் கிடைச்சா போதும் அப்படின்னு இந்த படத்தை எடுத்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நயன்தாராவோட கால் ஷீட் கிடைச்சிச்சு. ஸோ ஹீரோ தேவையில்லை, டக்குன்னு படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா ஒரு பேய் இருந்தால் போதும் அப்படின்ட்டு பேய் படத்து கதைக்கெல்லாம் ஏங்க ரொம்ப யோசிக்கணும் அப்படின்ட்டு டக்குன்னு பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கணும். ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொடூரமான கொலை ஒன்று இருக்கணும், அந்த கொலை தான் இதுக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. சரி, அதில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கொல்லப்பட்டாங்களோ அவங்க பேயா வராமல் இன்னொருத்தவங்க பேயா வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் முனைக்கிடவே இல்லை. அதே மாதிரி திரைக்கதையிலையும் வந்து பெருசாக ஏதாவது பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்லாம் பண்ணவே இல்லை. மாயா படம் பார்க்கும்போது அந்த திரைக்கதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரமிப்பு கொடுக்கும். ஒயிட் அண்ட் பிளாக், அதுக்கப்புறம் கலர்லாம் வச்சு ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்ததெல்லாம் வந்து படம் அப்படின்லாம் சொல்லும் போது ஐயோ மரல விட்டாங்கல்ல அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி இது வந்து ஒரு பேய் படம் அப்படின்னும் போது எந்த இடத்துலையுமே நம்மளை பயமுறுத்தவே இல்லை. இந்த பேய் அப்படியே போயிட்டே இருக்கு, ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது, அதனால நம்மளால அது ஓகேப்பா பேய் படமாப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற மாதிரி ஒரு உணர்வை தருதே தவிர ஒன்றி போய் அப்படியே பயந்து நடுங்கி பார்க்குற மாதிரி ஒரு படமா இந்த திரைப்படம் இல்லை அப்படின்றது நயன்தாரா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பேய் படங்கள் தான் வந்துட்டு இருக்கு. வந்த எல்லா பேய் படத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்கில் கொடூரமாக கொலை செஞ்சுருப்பாங்க, கண்டிப்பாக கற்பழிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க. அதை ஏன் திரும்ப திரும்ப வைக்கிறீங்க? ஒரு படத்தில் பேயா வரத்துக்கு வேற காரணமே இருக்கக்கூடாதா? கற்பழிச்சு தான் கொலை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதுவும் குழந்தையாக இருந்தாலும் அதே தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு டேரக்டர் பண்ணும்போது தான் லைட்டாக வலிக்குது. வேறு ஏதாவது யோசிங்களேன், பேய் வரத்துக்கு வேறு காரணமே இல்லையா? நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா யாரும் நல்ல மாதிரி படம்லாம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நேயர்களே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து சலிச்சு போகிற அளவுக்கு யாரையாவது ஒருத்தவங்களை கற்பழிச்சு கொலை பண்ணுறது அப்படின்றது பேயே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வரவே மாட்டாங்கன்னு சொல்லிடும் போல இது. அப்படி தேஞ்சு போச்சு, தயவு செஞ்சு அதை விட்டுருங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க. படத்தில் கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நயன்தாரா அவங்க ரோலை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. படத்தில் அவங்களால எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோ தூரம் படத்தை தூக்கி தாங்கி பிடிச்சிருக்காங்க. தம்பி ராமையாவும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் காமெடி பண்ணியிருக்காரு. நிறைய காட்சிகளில் சிரிப்பு வருது, ஒரு சில காட்சிகளில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹரிஷ் சுத்தமன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் போலீஸ்னா அவர் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் போலீஸா வந்து அவர் பங்குக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வில்லன் அப்படின்னும் போது நயன்தாரா படத்துக்கு வில்லன் போது எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கணும். பானிபூரி விற்கிறவன் சோன் பப்படி விற்கிறவங்களாமா வில்லன் அப்படின்ற மாதிரி தியேட்டர்லேயே பேசிக்கிறாங்க. அப்படி வில்லனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருந்தா படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து லாஜிக்ஸும் மிஸ் ஆயிருந்தது. இந்த இடத்துல ஏன் இப்படி நடக்கணும், இந்த இடத்துல ஏன் அப்படி நடக்கும். முதல் காலம் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாரா வந்து ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியாத மாதிரி இருப்பாங்க. ரெண்டாவது கொலையெல்லாம் அவங்களே இறங்கி செய்யும் போது எதுக்கு இவ்வளோ இன்வால்மெண்ட் இவங்க காட்டுறாங்க அப்படின்ற மாதிரியும். ஹரிஷ் சுத்தமன் பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாராவை அரெஸ்ட் பண்ணும்போது அடிச்சு தூக்கிடு கார்லயே அப்படின்னு. அந்த அளவுக்கு நயன்தாரா என்ன தப்பு பண்ணாங்க? அப்படியே இருந்தாலும் அவங்கள பிடிச்சி தானே சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணும். அதுக்கு முன்னாடி நைட்டு போய் அவர் ஏன் தரத்தரன்னு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வராரு? அந்த இடத்துல நயன்தாரா அண்ணியின் மாதிரி மாறி மாறி பேசுறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். இது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம உட்காந்துருக்கும் போது எல்லாமே எதிர்பார்த்தது தான். ஒரு பேய் வரப்போகுது, ஓகே காரில் தான் பேருக்கா, அப்போ இதுவாக தான் இருக்கும், ஓகே அங்கே ஒரு குழந்தை வரப்போதா அப்படின்ற மாதிரி எல்லாமே ப்ரெடிக்டபிளாக இருக்கிறது லேசான சங்கடத்தை கொடுக்குது. நயன்தாரா வந்து மாயா மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணியிருந்தப்போ இந்த படத்தையும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நோட் பண்ணி தான் நல்லா இருக்கும். தாஸ் ராமசாமி இயக்குனராக இருந்து இன்னும் பல விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், படம் சூப்பராக வந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான படம் தான் டோரா. இந்த படத்துக்கு மார்க் போடணும் அப்படின்னா மார்க் ஏன் போட்டு ஜாலியாக போய்